Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஈவினிங் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கோ செய்ய போறோம். அப்படியே நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 2-3 வீடியோல வந்து ஒரு அக்கா வந்து நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்னு கேட்டீங்க. நான் நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க பேர் வந்து கலைவாணின்னு நினைக்கிறேன். கலைவாணி அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸ்வப்னா உதயகுமார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். அப்போ நிறைய பேர் ஹாய் சொல்றாங்கல்ல. இல்லை இன்னைக்கு வந்த கமெண்ட், அதனால சரி இப்போ வீடியோ எடுக்கிறோம் இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரெகுலராகவே. ஸோ உங்கள் பேரெல்லாம் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம். ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு 1 வீக் போகட்டும், வருதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா புது பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிடலான்னு தான் இருக்கோம். ஒரு 1 வீக் போகட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இருக்கோம். இப்போது அது என்ன மெயில் பண்ணாலும் அந்த ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. நிறைய பேருக்கு இல்லை, முக்கால்வாசி பேருக்கு வந்ததே இல்லையாமா. அதனால் அதை விட்டுட்டு திரும்ப ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பேர் வச்சு அவங்க வீடியோ போடும்போது அது நமக்கு தானே கெட்ட பேரை வரும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. அதுதான் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசி இருக்கும். புழுங்கல் அரிசியை நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசியே தான். இப்போ சாப்பாடு வடிப்போம்ல அதே அரிசி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியில் கூட நம்ம செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உப்பும் இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு மாவு எப்படி அரைப்போம், அரிசி மாவு அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம கையில் மாவு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனால் ரொம்ப அரிசியாக இருக்கக்கூடாது. நம்ம உப்பு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், இல்லை கடையில் வாங்குகிற மாவை கூட நம்ம வந்து உப்பு உருண்டை செய்யலாம். ஆனால் புழுங்கல் அரிசியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வறுபட ஆரம்பித்ததும் ஒரு 3 வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேங்காவை அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலே நான் வந்து இப்போ இது பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். துருவுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கையளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நிறையா தேங்காய் இருக்கும்போது சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மாவில் உப்பு போட்டு அரைச்சதுனால இப்போ உப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துட்டு கலந்து கொடுக்கணும், எல்லாம் டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். நல்லா மாவை சேர்த்ததுமே கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா தயிர் சாதம் மாதிரி இருக்குல்ல. நல்லா கெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையட்டும், அப்புறம் உருண்டை பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவை கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு முறை மாவு பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதை உருண்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுமா? ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா உப்பு உருண்டை ரெடி. ஓ, உப்பு உருண்டை கொழுக்கட்டை மாதிரி தானே இருக்குது ப்ரொசீஜர். அதே மாவு போட்டு வேக வைப்போம், அதை உருண்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்துருவோம். ஆல்ரெடி செஞ்சுருக்கியா? நீங்கள் இருக்கிறப்ப செய்யல. எல்லா மாவையுமே வந்து நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை உருண்டை பண்ணும்போதே இன்னொரு பக்கம் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு தட்டு வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளை வச்சுட்டு துணி போடலனாலும் எண்ணெய் வந்து நீங்கள் தடவிட்டு வச்சுக்கோங்க, ஒட்டாமல் எடுக்க முடியும்.
துணி வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் போட்டு நீங்கள் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக பூ மாதிரி வந்துடும். உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உப்பு உருண்டை நல்லா வந்துருச்சு. நல்லா ஆவி பறக்க சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சூப்பராக உப்பு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். புழுங்கல் அரிசியில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் இது. இப்போ வந்து சாப்பிட்லாம். எப்படி ஆவி பறக்குது. தேங்காய் நிறையா போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கு தேங்காயோட சாப்பிட்றதுக்கு. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிவப்பு அரிசியில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கசகசா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதுக்கு பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நான் வேக வச்சு நல்லா நைஸாக வந்து கடைஞ்சி எடுத்துருக்கேன். பருப்பு ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு குருமா வந்து வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கலாம். மசாலோடைய பச்சை மணம் எல்லாமே நல்லா போகணும். அதனால் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். குருமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 10-12 நிமிஷத்துக்கு நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு பருப்பு போட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குருமா வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா சுட சுட குருமா கொதிக்கும் போதே இட்லியை ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா சூடாக இப்போ இட்லியோட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற குருமாவை சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. நம்ம தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா சுட சுட இட்லிக்கு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு போடாமலாம் நம்ம வந்து குருமா வந்து பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் குருமா வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you.